மாதிரி வரலாம்னு தான் நினைச்சேன். பேண்ட போட்டோடனே வேற மாதிரி கெட்டப்லாம் போட்டேன். சரி வந்து சொல்லிட்டாரு பழனிசாமி நல்லா இருப்பேன், நீ காக்கி சட்டையை போட்டு கண்டக்டர் மாதிரி போடா அப்படியா அனுப்பிச்சு விட்டாரு. நடத்துறதே அவங்கதான். சரி நீங்க யாருங்க நீங்க? ஏன் நீ லூசு முட்டை சட்டையை போட்டு வந்திருக்கீங்க? இல்ல பேண்ட் சிகப்பா போட்டுருக்கீங்க, அதனால தான் டவுட்டா இருந்துச்சு கேட்டா. அது டபுள் டியூட்டி பாக்குறேன். சரிங்க. ஆமா ராத்திரி சிகப்பு டியூட்டி, பகல்ல காக்கி டியூட்டி. அப்படியா? சரிங்க. கேட்டு அருமையா கேட்டு யாருக்கா? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கேஎஸ் வள்ளி திருமணம் நாடகம் யூடியூப் சேனல். திண்டுக்கல் தேனிக்கப்பா போடி மயிரா போடி மயிரா போடி 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 மயிரா போடி மயிரா நல்ல கேட்டு. ஹலோ என்னங்க யாருங்க நீங்க? யாரு நீங்களா? ஏல வேற மாதிரி வரலாம்னு தான் நினைச்சேன். பேண்ட போட்டோடனே வேற மாதிரி கெட்டப்லாம் போட்டேன். சரி வந்து சொல்லிட்டாரு பழனிசாமி நல்லா இருப்பேன், நீ காக்கி சட்டையை போட்டு கண்டக்டர் மாதிரி போடா அப்படியா அனுப்பிச்சு விட்டாரு. நடத்துறதே அவங்கதான். சரி நீங்க யாருங்க நீங்க? ஏன் நீ லூசு முட்டை சட்டையை போட்டு வந்திருக்கீங்க? இல்ல பேண்ட் சிகப்பா போட்டுருக்கீங்க, அதனால தான் டவுட்டா இருந்துச்சு கேட்டா. அது டபுள் டியூட்டி பாக்குறேன். சரிங்க. ஆமா ராத்திரி சிகப்பு டியூட்டி, பகல்ல காக்கி டியூட்டி. அப்படியா? சரிங்க. கேட்டு கேட்டு அருமையா கேட்டு யாருக்கா? வண்டி திண்டுக்கல் தேனிக்கப்பா போடி மயிரா போடி மயிரா இழுத்து வச்சு அறுத்து கூட தெரிஞ்சுக்க நாக்க. ஏமா என்ன போ கெட்ட வார்த்தை சொல்லிட்டு இருக்க? அட திண்டுக்கல் தேனிக்கப்பா போடி மதுரைன்னு சொன்னமா. மதுரைன்னு தெளிவா சொல்ல வேண்டியதானே? வேகமா சொல்லுமா போடி மயிரா கேட்க. நீ திருச்சியில போய் பாரு, திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் போற பஸ் இருக்குல்ல, அதுல கான்ட்ராக்ட் எப்படி ஆள் ஏத்துவாங்க? எப்படி ஏத்துவாங்க? திருச்சி தஞ்சாவூர் மூணு திருச்சி தஞ்சாவூர் மூணு திருச்சி தஞ்சாவூர் மூணு திருச்சி. என்னது மூணு திருச்சியா? திருச்சி தஞ்சாவூர் மூணு திருச்சி திருச்சி ஒண்ணு தானே இருக்கு. திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம். ஓ அப்படி சொல்லுமா வேகமா தாம கேட்க. நீ மதுரையில போய் இறங்கி பாருவே, பஸ்ஸை விட்டு இறங்கி பாரு, ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் இறங்க விட மாட்டாங்க. இப்ப இறங்கின உடனே பஸ்ஸை விட்டு இறங்கி விட மாட்டாங்க. சார் ஆட்டோவா மேடம் ஐயோ சார் ஆட்டோவா மேடம் ஆட்டோவா. சரி அவன் நான் நினைச்சுக்கிறேன் சரி மேடத்தை கொண்டு விட்டு ஆட்டோவான்னு கேட்டு கிடக்குறேன். இதை விட திண்டுக்கல்ல போய் பாரு, பழனி போயிட்டு வந்து நம்மளால டயர்ல படுத்து கிடப்பாங்க மொட்டை அடிச்சுக்கிட்டு. அப்ப நம்ம எழுப்பு வாங்கி பாத்துக்க. சார் சப்பாட்டா என்ன பத்தி சொல்றேன்? ஐயோ சப்போட்டா விற்பனமா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விற்பனை. சரி சார் 50 ரூபாய்க்கு சப்போட்டா. ஓ வாங்கி விட்டு தெரிச்சு வேறா. ஐயோ விற்பனமா அப்படியே கொஞ்சம் மலைப்பாறை வந்துவாரு நம்ம ஏரியால. பஸ்ல ஏறிடுவாங்க. புருக்கு 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 முறுக்குமா ஏமா வைக்குமா புடுக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் தெரியுது. அப்படித்தான் நினைக்க கூடாது நீங்க. ஆமா நீ எந்த ஊருமா போகணும்? நான் வந்து கும்பகோணம் போகணும். கும்பகோணம் போகணுமா? ஆமாங்க. ஏல லூசு முட்டை வண்டி எங்க தெரியுமா போகுது? வண்டி திருச்சி போகுதுல. ஐயோ நீ போற ஒழுங்கா பார்க்கல நினைச்சிருக்கேன். முன்னாடி பாத்தியா? பார்க்கலையே. பின்னாடி பாத்தியா? பார்க்கலையே. நடுவுல பாத்தியா? இல்ல. கீழ அந்த செவுத்துல ஒட்டி இருக்கே அத பாத்தியா? ஆமா. அட லூசு முண்டை அது கும்பகோணம் மார்க்கமா போற வண்டியில. அப்படியாங்க? ஐயோ தெரியாம ஏறிட்டேனே, என்னங்க பண்றது இப்ப? போட்டுருக்கு கும்பகோணம் அப்படின்னு. நீ அத நினைச்சு ஏறிட்டியா? அது கும்பகோணம் மார்க்கத்துல இருக்க வண்டி. அப்படியாங்க? நீ எப்ப ஏறினாலும் சரி எங்க ஏறினாலும் சரி கண்ட்ரேட்ட கேட்டுதான் ஏறணும். படிக்காத பாமர மக்கள் தான் கேட்டு வருவாங்க. சார் இந்த பஸ் எந்த போகுது எந்த வழியா போகுதுன்னு. படிச்சாலும் என்ன பண்ணுவேன், இந்த சைட்ல எழுதி வச்சிருக்காங்க அதை பார்த்து எழுதி உட்காந்து சவடால உட்காந்து கும்பகோணம் இறக்கடா கலி கும்பகோணம் எப்ப ஏறினாலும் எங்க ஏறினாலும் இங்க கேட்டுதான் ஏறணும். இப்ப மதுரையில போய் ஏறுறேன்னு வச்சுக்க, பஸ்ல கண்ட்ரேட்ட கேட்டு ஏறு. கண்ட்ரேட் இல்லையா பஸ்ல ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சுக்கிட்டு நீ ஏறு. என்னது பஸ்ல ஏறுமா கேட்டுட்டு ஏறுமா பஸ்ல. சரி தேவலமா நேத்து சாயங்காலம் தான் வண்டி மாத்தினேன். சில்லற இல்ல. நான் சொன்னேன் சில்லற அடி கீழே இறங்கு, சில்லற அடி கீழே இறங்குப்பா அப்படின்னு. கீழே ஒருத்தன் தண்ணியை போட்டு என்னையே கேட்கிறேன் கண்ட்ரேட் ஓண்ட சில்லற இருக்கா அப்படின்னு. இல்லடா அப்படின்னு. அப்ப என்ன மயிருக்குடா நீ இருக்க, நீ இறங்குடா கீழே. ஏன்னா நான் 2000 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறது ஏறின வெளியார் பண்ணிட்டேன். சன்னலுக்கு வெளியே கையை ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். டிரைவர் பாத்துட்டாரு. ஐயோ கையை வெளியில ஆட்டிருக்கேன், கையை உள்ள விட சொல்லி அப்படின்னால கையை உள்ள விடுற அப்படின்னு ஏத்து அப்படி ஒரு பொம்பளை இருக்கு, பொம்பளைக்குள்ள விட்டுட்டேன் கையை. அந்த அம்மா ஏன்ட்ட சண்டைக்கு வந்துருச்சு. அவன் வெளியில ஆட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த கண்ட்ரி எடுத்தேன் உள்ள விடுனப்ப உள்ள விட்டு ஆட்டிட்டு கிடக்குறேன் அப்படின்னு. எவ்வளவு சிரமம் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? பல்லமேட்ல பஸ் போகும்போது பாத்திருக்கியா? பல்லமேட்ல பஸ் போச்சுன்னா கூட்டம் நிறைய இருக்கு. கண்ட்ராக்ட் எப்படி டிக்கெட் எடுப்பாரு, பல்லமேட்ல பஸ் போச்சுங்க பக்கத்துல என்னமா கூட்டம் நிறைய இருக்குல்ல. ஆடு எந்திரமா பாரு கும்பகோணத்துக்கு போகான்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் கும்பகோணம் ஏறுவாடியா? ஏன் அப்படி ஏற்ற கம்பி எட்டுச்சா இல்லையா? கம்பி எட்டாட்டி அந்த கம்பி ஏதாச்சும் முடிச்சுக்க வேண்டிய கீழே இருக்க கம்பி ஏதாச்சும்
கம்பியை பிடிச்சிக்கிட்டியா போறப்ப புள்ளியோட தான் போக போல இருக்கு இப்படி கூட்டம் நினைச்சு நீ ஒரு பேபியோட தான் போவேன் இப்படி இப்படி ஆடு கிழிச்சு அப்புறம் எப்படிமா போறது ஆமா இதோட இன்னொரு கொடுமை தெரியுமா எனக்கு என்ன கொடுமை இப்ப ஏகப்பட்ட இடம் இருக்கும் கண்டிப்பா எங்க தெரியுமா கணக்கு சொல்லுவாரு நான் சொல்றேன் நீ உட்கார இருக்கா இல்லையாமா இல்லங்க உட்கார உனக்கு இடம் ஏர்வாடிக்கு மசீனில் போலாம் ஏடா நாங்கள் பிடிச்சி போட்ட சீட்டில் ஒன்று யார் உட்கார சொன்னது இந்த கண்ட்ராக்டர் அந்த கண்ட்ராக்டர் கணக்கு சொல்லுவார் பார்த்துருக்கியா இல்லையா இப்போ திருச்சியிலேருந்து மதுரை போகுதுன்னு வச்சுக்க பஸ்ஸு இப்போ தனியார் பஸ்ஸுன்னு வச்சுக்க இந்த கண்ட்ராக்டர் அந்த கண்ட்ராக்டர் கணக்கு சொல்கிற பார்த்துருக்கியா இல்லையா ஆமாம் இந்த பிள்ளைங்க மேலூர் 2 கொட்டாம்பட்டி 4 புளி வெட்டி 5 தோரம் குச்சி 4 பிராலிமலை 2 இருமா கணக்கு சொல்றதா இல்லையாமா இந்த கட்டணம் நான் கணக்கு ஒரு சீட்டு குறையுது சோத்து முட்டை 30 ஏறியா கொண்டு சீட்டை போயாக்கிட்டு என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிருக்கேன் இது 3 பேர் சீட்டுன்னு வச்சுக்க ஓரத்துல ஒருத்தவரா நடுவுல ஒருத்தவரா இல்லம்மா உட்காந்துருக்குதுமா 3 பேர் சீட்னா ஓரத்துல ஒருத்தவர் உட்காந்துருப்பாரு நடுவுல ஒருத்தவர் ஆமா நீ நடுவுல ஒரு ஆள் உட்காந்துருப்பாருமா நீ 3ஆவதா உட்காந்துருப்பில்ல கூட்டம் நிறைய இருக்கு உன் சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் சீட்டு வாங்கணும் எப்படி வாங்குறது இப்படி தானே வாங்கணும் இப்படியா சார் உங்களுக்கு ஏதோ பொண்டாட்டி பிள்ளை இருக்கா சார் இருக்கா சார் எப்படி பொம்பளை பிள்ளை மாதிரி ஏறுவீங்க ஏறின ஆளு எல்லாம் எங்களை இப்படி கேட்டீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட கூட எங்களால டிக்கெட் வாங்க முடியாம போயிடும் அதுக்கு இப்படியா எடுப்பீங்க டிக்கெட் கூட்டம் இருந்துச்சுன்னா அப்படித்தாமா அப்புறம் என் புருஷன் பார்த்தா என்ன சொல்லுவாரு ஒண்ணும் சொல்ல மாட்டார் வரும்போது பிள்ளையோட ஆமான்னு தான் சொல்லுவாரு கண்டக்டர் நிலைமை எப்படி வச்சுக்க டிரைவர் ரொம்ப மோசமா பாவம் காலை செஞ்செல்லாம் வண்டி ஓட்டவே முடியாது எப்படிங்க பத்தன்னு கூட்டம் ஏறி இருக்கு ஆமாங்க அதுவும் காலேஜ் பிள்ளை ஏறிச்சுனாவே கொஞ்சம் கெத்தா ஓட்டிடுவோம் வண்டியை ஒருத்த குடியில தனியார் பஸ்ல பாத்தீங்களா ஸ்டைல புது பாட்டா போட்டுக்கிட்டு பாம் கொஞ்சம் அசந்தா போதும் வண்டி ஓட்டுற வெறும் புது பாட்டா போட்டுக்கிட்டு ஏறு ரஞ்சிதமே வண்டி படுக்க போட்டு தான் உட்காருமா முன்னாடி உட்காரு நீங்க டிரைவரை பார்க்கணும் பார்த்தா தான் வண்டி பறக்குங்க அப்ப ஆரனை பார்த்திருக்கா இல்லையா பறக்கும் அப்படியே வண்டி கேர் போடுறதெல்லாம் சேடக் அப்படிதான் அப்படி வண்டி பறந்துகிட்டு இருக்கு அதே சிங்கிள் இறக்கிட்டு வரும்போது பார்த்திருக்கா இல்லையா ஒரு உள்ள கூட இருக்காது டிரைவர் குண்டி எடுத்து வெறும் பழைய வாட்டா போட்டுக்கிட்டு வருவாரு சோகத்துலதான் திடீர்னு கிளடி கட்ட முன்னாடி ஏறிச்சு வச்சுக்க கேர் போடுறத பார்த்திருக்கா இல்லையா இல்லையே சைட்ல கண்ணாடி தெரியுமா இல்லையா எங்க ஏறிட்டு உட்காந்துருக்கேன் ஏன்னா காலையில இருந்து காலேஜ் பிள்ளை ஏறும்போது மட்டும் இந்த கண்ணாடி மதியம் கிளவி ஏறும்போது தான் தெரியுதா அப்ப போவோம் ஃபர்ஸ்ட் முன்னாடி ஏறிச்சல் மூஞ்சி இப்படி ஒரு மூஞ்சி கோணிட்டு போச்சு வயசு பிள்ளை ரொம்ப வலியுது சார் இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிறீங்க பொம்பளை நீங்க தான் காரணம் நீங்க பொட்டிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அவ்வளவு பிரச்சனை நீ தானே முன்னாடி உட்காரு தள்ளி விட்டா தெரியுமா ரொம்ப பேசாத முதல்ல ரொம்ப பேசாதயா பொம்பளை பொறுமையா பேச கத்து நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் நீ ரொம்ப தான் அதிகமா பேசிட்டு இருக்க அதிகமா பேசுற பொம்பளை அட்ட சரித்திரம் எனக்கு அதிகமா பேசுற ஆம்பளை பிடிக்காது ஆம்பளை பேசினா சரித்திரமா மாறும் பொம்பளை பேசினா சரித்திரம் ஆம்பளை இல்லாம பொம்பளை ஒண்ணுமே பண்ண முடியாது பொம்பளை இல்லாம ஆம்பளை ஒண்ணுமே செய்ய முடியாது பெண்களுக்கு பெரிய மதிப்பை சேர்க்கிறது இந்த ஆம்பளை தான் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கறது இந்த பொம்பளைங்க தான் சாதாரண பஸ் எடுத்துக்க பஸ்ல கூட பெண்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறது தெரியுமா பெண்கள் நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே அந்த சீட்டுக்கு மேல என்ன எழுதிருப்பாங்க பெண்கள் மகளிர் பூவையர் லேடிஸ்னு எழுதி வச்சிருப்பாங்க தெரியுதா ஆனா ஆம்பளை நாங்க உட்கார்ந்து சீட்டுக்கு மேல என்ன எழுதிருப்பாங்க திருடர்கள் முதியோர் ஊனமுற்றோர் திருடர்கள் ஜாக்கிரதை டிக்கெட் எடுக்காத 500 வசூலிக்கப்படும் எங்களை பார்த்தா தெரியுதா உங்க லட்சணத்தை இதுல இருந்து எங்க லட்சணம் தெரிஞ்சில்ல நீங்க உட்கார்ந்துருக்க இடம் சரியில்லை முதல்ல நீங்க சரியில்லை ஏமா எல்லா டிரைவரும் ரைட் நம்ம அப்படி சொல்ல போற கிடையாது அந்த மாதிரி நடந்துக்கிறவங்க ஏன் சொல்றீங்க அதிகமாக 2 வீலரில் இந்த பக்கம் பார்த்து நம்ம நாடகத்துக்கு வரலாம் ஏதாவது டிரைவர் கண்டக்டர் நம்மளை பார்த்துட்டு நம்ம வச்ச நாடகத்திலே நம்மளே கிண்டல் பண்ணிக்கிட்டு கிடக்குறேன் இந்த வர்றேன் பாடுறா வண்டியில சைடில் என்ன ஒரு அணைச்சி விட்டாங்க அப்புறம் ஏன் வண்டி ஆரணும் போயிடும் இங்க பாருமா பொறுமையா இருக்க கத்துக்க நான் பொறுமையா நின்னு பேசிட்டு இருக்கேன் நீங்க தான் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கீங்க அதிகமா நான் பேசலையே பொம்பளைன்னா நல்ல பொம்பளையா இருக்கணும் இல்ல வீட்டுல கெட்ட பொம்பளையா இருக்கணும் நல்ல பொம்பளைக்கு கெட்ட பொம்பளைக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் ஒரே வித்தியாசம் தான் நல்ல
நல்ல பொம்பளை கெடுத்தாங்கன்னு வச்சுக்க, ஐயோ என்னைய விட்டுங்கடா நான் கத்துவா. கெட்ட பொம்பளை கெடுத்தாங்கன்னு வச்சுக்க, நல்லா விடுங்கடா. இங்க பாரு, வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு என்ன வித்தியாசம்? புடவையை துவைச்சா அவ வேலைக்காரி, அக்காளி புருஷனை துவைச்சா அவ அம்மா வீட்டுக்காரி. நல்ல புருஷனும் கள்ள புருஷனும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஒரே வித்தியாசம் தான். எப்படி? நல்ல புருஷனும் கள்ள புருஷனுக்கு ஒரே வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? போயிட்டு வாங்க அப்படின்னா அவன் நல்ல புருஷன். கள்ள புருஷனா? போயிட்டாரு வாங்க அப்படின்னா அவன் தான் கள்ள புருஷன். யாரு மாமா என்ன போயிட்டாரு வாங்கன்னு இந்த பிள்ளை உள்ள போயிருச்சு. உள்ள போயிட்டாரா இருக்காருன்னு பார்க்க போயிருக்கு. நல்ல புருஷனே கள்ள புருஷனாடா? நல்ல புருஷனா? இப்ப நான் நம்ம நல்ல புருஷன், நான் நல்ல புருஷனா கள்ள புருஷனாடா? நீ வந்து நல்ல புருஷன், நீ கள்ள புருஷன், நான் கள்ள புருஷன். பிந்து விடும் பிந்து சுஜுக்கு பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி நீ கொட்டாம்பூச்சிடி. ஏ கண்ணங்கர் தைகிலி கட்டழகி தொட்டகிளி அண்ணனடி போட்டானடி என் செல்லம்மா சொன்ன மொழி கேட்டாளடி. நிப்பாடு, என்ன கொட்டாங்குச்சின்னு பாட்டு? நீ பாடின பாட்டு தான் நான் பாடினேன். ஏன் பாடுனீங்க? இந்த பாட்டு உனக்கு பிடிக்கல? பாட்டு பிடிக்கல. இந்த பாட்டு பிடிக்காட்டி வேற பாட்டு பாடுறேன். வேற பாட்டு பாடுங்க. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு. இந்த பாட்டு பிடிக்கல எனக்கு. ரத்த கொதிப்பு அந்த கொதிப்பு. ரத்த கொதிப்பும் பிடிக்கல எனக்கு. பிடிக்கல. இன்னொரு பாட்டு இருக்கு, வேற பாடுங்க. இந்த கட்சியை நாய் கட்சிச்சுப்பா. எப்பப்பா? அந்த நாயை துரத்தி போனப்பா. என்னாச்சுப்பா? சொரி நாயா.